வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீக்காப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்த ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 927 அப்படின்ற நம்பர் தான் வந்து இன்னைக்கான வின்னிங் ரிசல்ட். சரிங்களா? ஸோ நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 139 அப்படின்ற நம்பர் தான் வந்து நம்ம கெஸ்ஸிங்கில் கொடுத்துருந்தோம். பிசியில் வந்து 39. இந்த 39 என்ன பேட்டர்னில் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன மாதம் வந்து பிசி அதாவது சி போர்டு வந்து 1. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 41. இந்த 51 41 கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 51க்கு அவன் எப்படி வந்து 49 அப்படின்ற நம்பர் வந்து திருப்பினானோ, ஸோ நம்ம வந்து 41க்கு ஒரு 39 அப்படின்னு நம்பர் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்ம பிசியில் வந்து 39 அப்படின்ற பேட்டர்னை வந்து நம்ம கொடுத்தோம். 39 பொறுத்த வரைக்கும் அந்த 49க்கு அவன் 51க்கு 41 திருப்பின மாதிரி அவன் வந்து கண்டிப்பாக 41க்கு ஒரு 39 திருப்போம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து கேமில் 39ன்னு கொடுத்துருந்தோம். அதோட பார்த்தீங்கன்னா ஒரு 28 38, ஸோ அதுக்கு 39 வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து 39 கொடுத்தோம். ஸோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மந்த்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும்னா ஃபாலோ அப்பில் வச்சுக்கோங்க. இந்த நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. 139 நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்க இன்னைக்கு வந்து ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 927 அப்படின்னு நம்பர் தான் வந்திருக்கு. ஸோ இந்த பேட்டர்னில் நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பரை பார்க்கலாம். நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பர் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் ஒரு பேட்டர்ன் வந்து கரெக்டாக வந்து உட்காருது. ஸோ அதன்படி நான் வந்து அந்த பேட்டர்னை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், போன வாரம் அதாவது ஒரு 30 பிசியில் வந்து ஒரு 30, அது கீழே பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் வந்து 27. ஸோ அதே மாதிரி நாளைக்கு புதன்கிழமை அதுக்கு போன வாரம் பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் 28, ஒரு 30, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 27, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 28, இந்த 28க்கு ஒரு 29 அப்படின்ற நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது பிசியில். சரிங்களா? ஸோ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த 4 வாரத்தில் இந்த நம்பர் வந்து கரெக்டாக வந்து முடிஞ்சிடும். அதாவது 27, 28, 29 எப்படி வந்து 30க்கு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 28 அடித்தானோ அதே மாதிரி இந்த 27க்கு நாளைக்கு ஒரு 29 வந்து பிசியில் வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அது இன்னொரு பாசிபிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போன வாரம் வந்து ஒரு 74ன்றது வந்து ஒரு கேமில் வந்து கொண்டு வந்திருக்கான். அந்த 74க்கு கண்டிப்பாக வந்து ஒரு 29 அப்படின்ற நம்பர் வரத்துக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா அந்த நம்பரை வந்து அவன் திருப்பலை, அதனால் வந்து அந்த நம்பரை திருப்புறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. சரிங்களா? ஸோ 29 அப்படின்ற நம்பர் வந்து பிசியில் வரத்துக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. யாராவது ஃபாலோவில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு அந்த கேமில் வந்து எடுத்து ஆடுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிசியில் 29 அப்படின்ற நம்பர் வரத்துக்கு. சரிங்களா? ஸோ இந்த நம்பரை வந்து ஒரு நம்பரை வந்து அவன் கேமில் எடுத்து ஆடுறான் இல்லை பெண்டிங் வைக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பரை வந்து இந்த மந்த்லேயோ இல்லை வந்து அடுத்த நாளே கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த கெஸ்ஸிங் வந்து நான் அதாவது பிசி போர்டில் வந்து 29 அப்படின்ற நம்பர் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ பிசி போர்டில் வந்து 29 வருது அப்படின்னா ஏபி போர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏபி போர்டை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், சி போர்டில் வந்து 2 அப்படின்ற நம்பர் வந்து 2 வாட்டி வந்து வந்திருக்கு. அதாவது ஒரு 42, ஒரு 12. இங்கே பாருங்கள், ஒரு 42, இங்கே பாருங்கள் ஒரு 12. இந்த 42, 12 அப்படின்ற வந்து திருப்பும்போது இந்த 42க்கு அவன் வந்து 92 அப்படின்ற வந்து இன்னைக்கான ரிசல்ட்டாக வந்து கொடுத்துட்டான். இந்த 12க்கு அவன் நாளைக்கு ஒரு வேளை வந்து 62 அப்படின்னு திருப்புறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. சரிங்களா? இந்த 42க்கு 92 அடித்த மாதிரி இந்த 12க்கு ஒரு 62, அந்த 62 அப்படின்றனா நம்ம ஏற்கனவே வந்து பிசியில் வந்து 29 அப்படின்ற நம்பர் வந்து கெஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த 29 இந்த 62 சேரும்போது 629 அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங் நம்பராக வந்து ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக வந்து நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பருக்கு வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த நம்பர் வந்து ஒரு ஃபேன்சியான ஒரு நம்பரு. அதே மாதிரி 29 அப்படின்ற நம்பர் வந்து பிசியில் வந்து பெண்டிங் வச்சுருக்கான். அதாவது போன மாதம் வந்து ஒரு 330 வந்து அடிச்சிருப்பான் பிசியில். இங்கே பாருங்கள் 30, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 30க்கு அவன் கண்டிப்பாக வந்து 03 அப்படின்றவனும் அவன் இங்கேயும் 03, இங்கேயும் 03, பிசியில் வந்து ஒரு 30. சரிங்களா? ஸோ இந்த 30க்கு கண்டிப்பாக வந்து ஒரு 29 அவன் கேமில் அடிச்சே ஆகணும். அவனுக்கு வேறு வழியே கிடையாது. ஸோ அதனால் இந்த 29 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது பிசியில். ஸோ பிசியில் வந்து 29, ஏபி போர்டில் வந்து 62, ஸோ 629 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பராக வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் வந்து ஒரு நல்ல பேட்டர்னில் வந்து இந்த நம்பர் வந்து வந்திருக்கு. ஸோ ஃபாலோ அப்பில் வச்சுருக்காங்க. இந்த நம்பரை நாளைக்கு ட்ரை பண்ணால் தாராளமாக நீங்கள் 29
29 அப்படின்ற நம்பர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 29 பிசியில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 629 அப்படின்னு நம்பர் வந்து ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக வந்து நாளைக்கு கெஸ்ஸிங்க்கு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் வச்சு உங்களுக்கு வேறு ஏதாவது நம்பர் வந்து உங்களுக்கு ஃபாலோஅப்பில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த நம்பரை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.